शुजौ देशे प्रतिष्ठाप्य विजिदासन आसनम। शुजौ देशे प्रतिष्ठाप्य विजिदासन आसनम। तस्मिन् स्वस्ति सम आसीन समासीन ऋजुकायः सम अभ्यसेद। ऋजुकाय समभ्यसेद। तस्मिन् स्वस्ति समासीन ऋजुकाय समभ्यसेद। शुजौ देशे प्रतिष्ठाप्य विजिदासन आसनम। तस्मिन् स्वस्ति समासीन ऋजुकाय समभ्यसेद। தியானம் பண்ணறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறது ஆசனம் அப்படிங்கிறதாக்கும் பார்த்தோம். ஆசனம் அப்படிங்கிறது எப்படி ஆகணும் அப்படிங்கிறத பகவான் இங்க வர்ணிக்கிறார். சுத்தமான ஸ்தானத்திலேயாக்கும் தியானத்துக்காக உட்காரத்துக்கு செலக்ட் பண்ணணும். கிளீனான ஸ்தானமா இருக்கணும். உட்காந்துக்கிற அந்த ஸ்தானம் மட்டும் இல்லை, அட்மாஸ்பியரும் கிளீனா இருக்கணும். உட்கார்ந்துட்டு இருக்கிற இடம் குண்டும் குழியுமா இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, தியானத்துக்கு உட்கார்ந்து இருக்கிற இடம் ரொம்ப ரொம்ப நீட்டா இருக்கணும். பக்கத்துல நாத்தம் இருக்கிற பொருள்கள் எல்லாம் இருந்தானாக்கா அது டிஸ்டர்பா கொடுக்கும். எறும்பு கொசு இப்படியெல்லாம் கடிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனா இருந்ததுன்னா அதுவும் அமைதியான தியானத்துக்கு டிஸ்டர்ப கொடுக்கும். நிறைய நிறைய செத்தங்கள் எல்லாம் இருக்கிற ஒரு இடத்துலயாக்கும் உட்காந்து தியானம் பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் நமக்கு டிஸ்டர்பா கொடுக்கும். தூய்மையா இருந்தா மட்டும் பத்தாது, தியானத்துக்கு சூட்டபிளான இடமா இருக்கணும். பெரிய பெரிய சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எல்லாம் பார்த்தானாக்கா ரொம்ப கிளீனா இருக்கும். சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னே வேண்டாம், என்ன ஒரு நல்ல ஒரு கிளினிக் எடுத்தானாலும் ரொம்ப கிளீனா இருக்கும். ஆனா அங்க போய் உட்காந்து தியானம் ஒன்றும் பண்ணுறதுக்கு சாதிக்காதே. அங்க போனா நமக்கு நம்மளோட மனசு கம்ப்ளீட்டா இந்த நோயிலையும் டாக்டர்ஸோடு அந்த ட்ரீட்மெண்டோடு விஷயங்களிலையும் எல்லாம் தான் மனசு இப்படி சஞ்சாரம் பண்ணும். நோயாளிகளை பார்க்கறதுக்கு கூட வர பேஷண்டோட பைஸ்டாண்டர்ஸ், அதே மாதிரி எத்தனை பேர் சங்கடப்பட்டு நடக்கிறா, இதுலெல்லாம் நம்மளோட மனசும் இப்படி அலைபாயும். அப்போ மனசு அப்படிங்கிறது எங்க நமக்கு பிடிச்சு கட்டி நிப்பாட்டுறதுக்கு சாதிக்குமோ அந்த மாதிரி இடத்த வேணும் செலக்ட் பண்றதுக்கு. கிளீனான ஸ்தானமா இருக்கணும். உட்கார்ந்து இருக்கிற ஸ்தானம் மட்டுமில்லை, அட்மாஸ்பியரும் கிளீனா இருக்கணும். ரொம்ப ரொம்ப வெயில் அடிக்கிற ஒரு இடத்துல போய் உட்காந்துக்க பറ്റാது, இடம் கிளீனா இருந்தாலும். அதே மாதிரி இடம் கிளீனா இருந்தாலும் கொட்டுற மழையில போய் உட்காந்துக்க பറ്റാது. அதெல்லாம் ஆக்கும் இங்க சொன்னது சுஜௌ தேசே அப்படின்னு. சத்பிரவர்த்திக்கு சியூட்டான இடம் அதாக்கும் சொல்றது. ரஜோகுண தமோகுண சுபாவம் இருக்கிறவாளோடு பக்கத்திலையும் நம்ம உட்கார முடியாது. காரணம் என்ன? தியானத்துக்கு இப்படி உட்கார்ந்துட்டு இருப்போம், பக்கத்துல இருக்கிறவாளெல்லாம் கலபிலான்னு சத்தம் போட்டுன்னு இருப்பா. அதே மாதிரி சண்டை மண்டை உடைச்சுன்னு இருப்பா. அப்போ அவளோடு கிட்டக்க நம்ம இப்படி உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்தா அவா போடுற சண்டையும் வாக்குவாதங்களும் எல்லாம் நம்மளோட காதுக்குள்ள ஏறி நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். அப்போ அமைதியான இடம் வேணும் அப்படின்னாக்கும் இங்க பகவான் சொல்றார். ரஜோகுண தமோகுணம் இருக்கிறவாளோடு பக்கத்திலேருந்து நெகந்தே நிக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கெல்லாமாக்கும் ரிஷிகள் எல்லாம் ஹிமாலயத்தோட அடிவாரத்திலையும் வனத்திலையும் எல்லாம் தியானத்துக்காக போன. ஆரும் டிஸ்டர்ப் செய்யாத துர்கந்தம் இல்லாத ஸ்தானத்தை செலக்ட் பண்ணணும். എന്നിട്ടോ உட்காந்துக்கிறதுக்கான ஸ்தானம் அதாக்கும் ஆசனம் பிரதிஷ்டாப்யா உറപ്പിച്ചിട്ട് எதாக்கும் அந்த ஸ்தானம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு புல்பாயை தர்பப்பாயை பலகை கரிம்படம்
மான்தோல், வஸ்திரம் இப்படின்னு ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி ரெடியாகி அதில் உட்காந்துட்டு நமக்கு அது டிஸ்டர்பாக கொடுக்கப்படாது. அப்போ சாஃப்டான ஒரு இடத்துல வேணும் നമ്മളത് அரேஞ்ச் பண்ணி உட்காரத்துக்கு. എന്നിട്ട് വിജിതാസന அப்படி 48 മിനിറ്റ്, അതാണത് ഒരു മുഹൂർത്ത നേരം മിനിമം ഉட்காந்துக்கிறதுக்கான പ്രാപ്തി എബിലിറ്റി ഉണ്ടാക്കി എടുത്തിട്ട് തസ്മിൻ அந்த ഇരിപ്പിടത്തിലെ ഋജുകായ, കായം ജനന തനു ശരീരത്തെ നന്നാ നേരെ നിവർത്തി വെച്ചിട്ടുണ്ട്, നട്ടെല്ലാം നിവർത്തിയുണ്ട്, വളയാക്കി ആടാക്കി നിവർന്ന് ഉക്കാന്നുണ്ട്. ആടിണ്ടേ ഉക്കാந்து தியானம் பண்ணப்படாது, குனிஞ்சு உட்காந்தும் தியானம் பண்ணப்படாது, நிமிர்ந்து உட்காந்து நட்டெல்லாம் நிவர்த்திண்டு தியானம் பண்ணணும் அப்படின்னு பகவான் சொல்றார். ஜாகிரத் அவஸ்தையில உட்காந்துட்டு வேணும் தியானம் பண்றதுக்கு. സ്വസ്തി സമാസീന, സ്വസ്തികാസനത്തിലെ ഉക്കാന്നുണ്ട്. 2 കാലുകളിലെ ഒരു കാല് இன்னொரு காலுக்கு மேல எடுத்து வச்சுண்டு உட்காந்துக்கிறதுக்காக்கும் இந்த സ്വസ്തികാസനം அப்படின்னு சொல்றது. സ്വസ്തികാസനത്തിലെ உட்காந்துட்டு அப்படி இல்லைன்னா சுகமாயிட்டு நிறைய ஆசனங்களெல்லாம் நம்ம பார்த்தோமே, அப்படி ஏதாவது ஒரு ஆசனம் அவளோட சரீரத்துக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு സം അഭ്യസേത്, നന്നായിട്ട് தியானத்தை പ്രാക്ടീസ് ചെയ്യണം அப்படின்னு பகவான் சொல்றதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். 9வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். பிராணஸ்ய சோதயேத் மார்க்கம், சோதயேன் மார்க்கம் பூர கும்பக ரஜகைஹி, பிராணஸ்ய சோதயேன் மார்க்கம் பூர கும்பக ரஜகைஹி பிரதிகூலேன வா चित्तम यदा स्थिरम अचंचलम प्रतिकूलेन वा चित्तम यदा स्थिरम अचंचलम प्राणस्य शोधयेन् मार्गं पूरकुम्भकरे जगैः പ്രതികൂലേന വാ ചിത്തം യഥാ സ്ഥിരമചഞ്ചലം. പരിശുദ്ധமான ஸ்தலத்துல உட்காரத்துக்கான அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு സ്വസ്തികാസനത്തിல நிவர்ந்து உட்காரணும் அப்படின்னு சொன்னதை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா பிராணாயாமம் செஞ்சு சித்தத்தை புனிதமாக்கணும் அப்படின்னு பகவான் இங்க சொல்றார். യമ നിയമങ്ങളെ ചൊല്ലിട്ട് 3rd സ്റ്റെപ്പാണ് ആസന വിധിയെ ചൊല്ലിട്ട് 4வது ஸ்டெப்பான பிராணாயாமத்தை சொல்லறதுக்கு ஆரம்பிக்கிறார் பகவான். மனசு அமைதி ஆகிறதுக்கு, சஞ்சலப்படாதக்கு, திருடமாயிட்டு உரைச்சு நிற்கிறதுக்கு பிராணாயாமம் அப்படிங்கிறது மஸ்ட். பிராணஸ்ய மார்க்கம் சோஜயேது, பிராணனோடு சஞ்சார மார்க்கத்தை கிளீன் ஆக்கணும் அப்படின்னு பகவான் சொல்றார். அதுக்கான மார்க்கத்தையும் பகவானே சொல்லி கொடுக்கிறார். பகவான் அம்மாவான தேவஹூதிக்கு சொல்ற விஷயங்கள் எல்லாம் இந்த பாகவதத்தை படிச்சு தெரிஞ்சுக்கிற நமக்கான உபதேசங்களாயிட்டு நம்ம இங்க எடுத்துக்கிறோம். ரேஜகைஹி, பூர கும்பக ரேஜகைஹி, பூரகம், கும்பகம், ரேஜகம் இப்படின்னு 3 ப்ராசஸ் வழியாக்கும் இந்த பிராணாயாமம் பண்ணி பிராணனோடு சஞ்சார மார்க்கத்தை கிளீன் ஆக்கிற அந்த ப்ராசஸ் நடக்கிறது. பூரகம், கும்பகம், ரேஜகம் இப்படிங்கிற 3 ஸ்டெப்பு வழியாக்கும் இது சாத்தியமாகிறது. அதனாலயாக்கம்
பூர கும்பக ரேஜகைஹி அப்படின்னு சொன்னது. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னது அப்படின்னாக்கா, பிராணனை வெளியிலேந்து உள்ளுக்கு വലിച്ചെടുത്ത് ரொப்பி வச்சுக்கிறதாக்கும் பூரகம். இன்ஹேல் பண்ணி ரொப்பி வச்சுக்கிறது. மூச்சு காத்த வெளியிலேந்து உள்ளுக்கு இழுத்து ஹிருதயத்துக்குள்ள அந்த மூச்சு காத்த அப்படியே ரொப்பி வைக்கிறது. வெளியில இருக்கிற ஆக்சிஜனை വലിച്ചെടുத்து உள்ள நிറச்சு வச்சுக்கிறது. அந்த பிராணவாயுவை குடத்துல வெள்ளம் തിളമ്പി പോകാതെക്ക് ഫുള്ളാ നിറയ്க்கிற மாதிரி உள்ள നിറച്ച് கொஞ்ச நேரம் வெளியில விடாதக்கு ஸ்தம்பிப்பிச்சு நிறுத்துறது. அதனாலேயாக்கும் இதுக்கு அடுத்த ஸ்டெப்பான கும்பகம் அப்படின்னு பேரு. ஃபர்ஸ்ட் பேரு வந்து ரொப்பி வச்சுக்கிறது பூரகம். എന്നിട്ട് அது கொஞ்சம் கூட வெளியில விடாம ஒரு குடத்துக்குள்ள தண்ணி எப்படி திளம்பாம ரொப்பி வச்சு கொஞ்சம் கூட செதறி போகாம வச்சுக்க முடியறதோ அதே மாதிரி வச்சுக்கிறதாக்கும் செகண்ட் மெத்தடான கும்பகம். கும்பம் அப்படின்னா குடம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது தேர்டு ப்ராசஸ். அது உள்ள பிடிச்சு நிறுத்தி இருக்கிற அந்த பிராணவாயு இருக்கே, அந்த பிராணவாயுவை மெல்ல மெல்ல வெளியில தள்ளி விடுறது. இப்போ வெளியிலேந்து பிராணவாயுவை உள்ள இழுத்து கொஞ்ச நேரம் அதை உள்ள பிடிச்சு நிறுத்தி அதுக்கப்புறமா வெளியில அந்த பிராணவாயுவை மெல்ல மெல்ல விடுறது. அந்த ப்ராசஸ் ஆக்கம் பார்த்தோம். வெளியிலேந்து பிராணவாயுவை உள்ள இழுக்கிறதுக்கு பேரு, உள்ள இழுத்து உள்ளுக்குள்ள ரொப்பி வச்சுக்கிறதுக்கு பேரு, உள்ள இழுக்கிறதுக்கு பேரு, உள்ள இழுத்து ரொப்பி வைக்கிறதுக்கு பேரு பூரகம். கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்தம்பிப்பிச்சு அந்த பிராணவாயுவை நிப்பாட்டுறதுக்கு பேரு கும்பகம். എന്നിട്ട് அந்த பிராணவாயுவை மெல்ல மெல்ல வெளியில விடுறதுக்கான அந்த ப்ராசஸ். அப்படி 3 ப்ராசஸ் ஆக்கும் நம்ம இங்க பார்த்தோம். அதுக்கு பேராக்கும் ரேஜகம், மூணாவது ப்ராசஸுக்கு. இனி இதே மெத்தேடு ஆப்போசிட் ஆയിട്ടും பண்ணலாம். പ്രതികൂലേനവാ അതാക്കും ചൊന്നത്. രേജക കുംഭക പൂരകം ആയിട്ടും ചെയ്യலாம் அப்படின்னு சொல்லப்படுறது. வெளியில இருக்கிற பிராணவாயுவை உள்ள இழுத்து கொஞ்ச நேரம் அதை ஸ்தம்பிப்பிச்சு நிறுத்தி மெல்ல வெளியில விடுறது ஒரு ப்ராசஸ். அடுத்தது உள்ள எம்டியா வச்சுண்டு மூச்சு காத்த வெளியில விட்டுட்டு கொஞ்ச நேரம் அந்த மூச்சு காத்த வெளியிலேயே நிறுத்திட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்கு இழுக்கிறது. அதாக்கும் പ്രതികൂലേനവാ அப்படின்னு சொன்னது. ரேஜக கும்பக பூரகமாயிட்டும் செய்யலாம் அப்படின்னு. பூரக கும்பக ரேஜகைஹி പ്രതികൂലമായിട്ട് ചൊല്ലർത്ത ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அப்படிங்கிறது பூரக கும்பக ரேஜகம். பூரக கும்பக ரேஜகைஹி இத പ്രതികൂലമായിട്ട് ചൊല്ലർത്ത, ഓപ്പോസിറ്റ് ആയിട്ട് ചൊല്ലർത്ത ரேஜக கும்பக பூரகைஹி. யதா எப்படி ஆனானாக்கா சித்தம் ஸ்திரம் அஜஞ்சலம். சித்தம் அப்படிங்கிறது அசையாம ஸ்திரமாயிட்டு நிக்கிறதோ அப்படி செஞ்சுக்கலாம். இந்த 2 மெத்தேடுல எதாக்குமோ சூட்டபிள் அப்படி செஞ்சுக்கலாம் அப்படின்னு பகவான் சொல்றார். பிராணாயாமம் செய்யறது சித்தத்தை ஸ்திரப்படுத்துறதுக்கும் அதே மாதிரி அசையாம நிப்பாட்டுறதுக்கும் ஹெல்ப் பண்றது. அதுக்காயிட்டு பிராணனை ரேஜக கும்பக பூரகமாயிட்டோ பூரக கும்பக ரேஜகமாயிட்டோ பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. மனசு
പ്രാണനോട് കൂടിയിട്ടും പ്രാണൻ മനസ്സോട് കൂടിയിട്ടും വിട്ടുപിരിയാമ ചേർന്ന് നിൽക്കരുത്. പരബ്രഹ്മവും ജീവാത്മാവും മാതിരി பிரகிருதியை தெரிஞ்சுட்டானா பரமாத்மாவை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி பரபிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரகிருதியை மஸ்ட் ஆயிட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பகவான் அம்மா கிட்ட சொல்றார். பிராணாயாமத்தில் நம்ம எத்தனை டைம் வெளியிலேருந்து இருக்கிற அந்த பிராணனை இழுக்கிறோமோ, இழுத்து உள்ள ரொப்பறோமோ, பூரகமாயிட்டு ரொப்பறோமோ, അതിനോട് ഡബിൾ ടൈം യൂസ് பண்ணிட்டு வேணும் உள்ள இருக்கிற பிராணனை மெல்ல மெல்ல வெளியில விடுறதுக்கு. ரேஜகம் அப்படிங்கிற ப்ராசஸ் பண்ணறதுக்கு உள்ள அப்படியே ரொப்பி ஸ்தம்பிச்சு நிப்பாட்டுறதுக்காக கும்பகம் அப்படின்னு பேரு. பிராணனை உள்ள இழுத்து அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ஸ்தம்பிச்சு நிறுத்தி அதுக்கப்புறமா வெளியில விடணும். உள்ளுக்கு எത്ര டைம் எடுத்துண்டு அந்த பிராணனை இழுத்து உள்ள கம்ப்ளீட்டா பூர்ணதை பண்றோமோ, എന്നിട്ട് கொஞ்ச நேரம் பிடிச்சு நிறுத்திட்டு அதை வெளியில விடுற டைம் அப்படிங்கிறது உள்ள இழுக்கிறதுனோடு டபுள் டைம் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. பிராணனை வெளியில விடுறதுனோடு டபுள் டைம் ஆக்கும் பிராணனை உள்ள நிறுத்துறதுக்கு யூஸ் பண்ணலாம். கும்பகம் அப்படிங்கிற ப்ராசஸுக்கு ஸ்தம்பிச்சு நிறுத்துறதுக்கான அந்த ப்ராசஸுக்கு யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு 2 செகண்ட் பூரகம் செஞ்சானாக்கா பிராணனை வெளியிலேந்து உள்ள இழுத்து நிப்பாட்டுறதுக்கு 2 செகண்ட் எடுத்துட்டானா 8 செகண்ட் அந்த பிராணனை உள்ள பிடிச்சு நிறுத்துற கும்பகம் அப்படிங்கிற ப்ராசஸுக்கு யூஸ் பண்ணலாம். பூரகத்தோடு டபுள் 4 செகண்ட் அந்த பிராணனை வெளியில விடுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓரோருத்தரோடும் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி ஆக்கும் இந்த பிராக்டிஸ் செய்யணும். அப்படி பிராணனை கண்ட்ரோல் செய்யணும். இதனோடு ஆப்போசிட் ஆயிட்டும் செய்யலாம் அப்படின்னாக்கும் பகவான் சொல்றார். முதல்ல பூரக கும்பக ரேஜகத்துல உள்ளயாக்கும் பிராணனை ஸ்தம்பிப்பிச்சு நிறுத்துறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல. செகண்ட் மெத்தட்ல இதனோட ஆப்போசிட் பிரவൃத்தியாக்கும் பண்ணுறது. ரேஜகம் அப்படின்னாக்கா வெளியில பிராணனை கம்ப்ளீட் ஆயிட்டு விட்டுட்டு உள்ளுக்குள்ள எம்டி பிளேஸ் ஆயிட்டு வச்சுட்டு நமக்குள்ள பிராணன் இல்லாதக்கு வெளியில பிராணனை ஸ்தம்பிப்பிச்சு கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு மெல்ல மெல்ல அந்த பிராணனை இழுத்து உள்ளுக்குள்ள கொண்டு வந்து பூரக அவஸ்தையில கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் மெத்தடு அதுக்கு பேரு ஆந்தரிக கும்பகம். അതിനോട് ഓപ്പോസിറ്റ് ആണ് പ്രതികൂല അവസ്ഥയാണ് സെക്കൻഡ് മെത്തേഡുക്ക് പേര് ബാഹ്യ കുംഭകം. രേചകം 2 സെക്കൻഡ് അതാണത് വെളിയിലെ വിടുறது 2 സെക്കൻഡ്, வெளியில ஸ்தம்பிப்பிச்சு நிறுத்துறது 8 செகண்ட், வெளியிலேருந்து உள்ளுக்கு மெல்ல மெல்ல இழுக்கிறது 4 செகண்ட். இப்படி அந்த ஆப்போசிட் டைரக்ஷன் பிரதிகூல பாவத்தில் இருக்கிற பிராணாயாமம். பிராணாயாமம் செய்யற டைம் அந்த டைமில் மட்டும்தான் பிராணன் നമ്മളോട് കൺട്രോളിൽ വരും. அப்படி அல்லாத டைமில் எல்லாம் பிராணன் സ്വന്തം விருப்பப்படி ஓடி நடக்கும். ஜீவசமாதி செய்யற யோகி பிராணாயாமம் வழியாக்கும் அந்த அவஸ்தையை பிராபிக்கிறார். ஷடாதார சக்கரங்கள் வழி பிராணனை பிரசரிப்பிச்சு ஜீவசமாதி அவஸ்தை நேடுறார். நமக்குள்ள இருக்கிற ஆந்தரிக சுவாசகோஷத்துல பிராணவாயுவை ரொப்பி கும்பகம் அப்படி இல்லைன்னா சுவாசகோஷத்தை எம்டி ஆயிட்டு பாஹ்ய கும்பகமும் செய்யலாம். கும்பகமாயிட்டும் செய்யலாம்,
உள்ளுக்குள்ள இருக்கிற ஆந்தரிக கும்பகமாயிட்டும் செய்யலாம், அப்படி இல்லைன்னா பாஹ்ய கும்பகமாயிட்டும் செய்யலாம். ரெண்டு வழியிலையும் கண்டினியூஸ் ஆயிட்டு பிராக்டிஸ் செஞ்சு பிராணனை சொல்படிக்கு நிறுத்தலாம். அதுவழி மனசையும் சொல்படிக்கு நிறுத்தலாம் அப்படின்னாக்கும் பகவான் இங்க சொல்றது. 10வது ஸ்லோகம் பார்க்கிறோம். மனஹா அச்சிராத் ஸ்யாத் விரஜம் ஜித ஸ்வாசஸ்ய யோகினஹ. மனோஜிரா ஸ்யாத் விரஜம் ஜித ஸ்வாசஸ்ய யோகினா. वायुः अग्निभ्यां वायुअग्निभ्यां यदा लोहं ध्मादं त्यजति वै मलं. वायुअग्निभ्यां यदा लोहं ध्मादं त्यजति वै मलं. मनोजिरा स्याद् विरजं जिद श्वासस्य योगिना. वायुअग्निभ्यां यदा लोहं ध्मादं त्यजति वै मलं. जिद श्वासस्य योगिनः प्राणायामं वழியா பிராணனோடு சஞ்சாரத்தை ஜெயிச்ச யோகிக்கு மனஹா மனசு அப்படிங்கிறது அச்சிராது கொஞ்சம் கூட டிலே ஆகாதக்கு விரஜம் ஸ்யாத் ரஜோகுணம் அப்படிங்கிறதாக்கும் இந்த வாசனா குணங்களை எல்லாம் கொண்டு வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ரஜோகுணம் அப்படிங்கிறது இல்லாம ஆயிடும், அதாக்கும் விரஜம் ஸ்யாத். மனசுல அஜ்ஞான விஷயங்களா இருக்கிற அழுக்குகள் கொஞ்சம் கூட டிலே ஆகாம போய் மனசு கிளீன் ஆகும். ஏது மாதிரி அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள இங்க சொல்லப்படுறது. லோகம், காப்பர், பித்தளை, இரும்பு, சில்வர், கோல்டு இப்படியெல்லாம் இருக்கிற லோகங்கள் எல்லாம் இருக்கே, அதெல்லாம் பல ரூபத்துல ஆக்கி தீர்க்கிறதுக்கு காற்றினால அக்னிய ஆக்டிவேட் செய்யறோம். ஊதி ஊதி கொல்லனோடு ஒலையில அக்னி ஜுவாலைய உண்டாக்கிட்டு அதுல லோகத்தை சூடாக்கி அதை தபிப்பிச்சு தட்டி தட்டி எடுத்து நமக்கு விருப்பமான ரூபத்துல ஆக்கி தீர்க்கிறோம். നമ്മളൊരു கோல்டு செயினை கொண்டு தங்க நகை பண்றவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தானாக்கா அவர் என்ன பண்றார், சும்மா அதை போட்டு தட்டினா அது உருவம் மாறாது. அத முதல்ல அக்னி ஊதி அக்னி வளர்த்தி கரியெல்லாம் போட்டு அக்னி உண்டாக்கி அதை ஊதி ஊதி வளர்த்தி இந்த கோல்டு செயினை நமக்கு விருப்பமா நிறைய காலம் போட்டு நடந்த கோல்டு செயின் அது. அதை நம்ம கண்ணு முன்னாடியே அக்னிக்குள்ள போட்டு உருக்கிறார். എന്നിട്ടോ அதை அப்படியே கொண்டு தண்ணிக்குள்ள முக்கிறார். എന്നിട്ട് என்ன பண்றார், பெரிய ஒரு சுத்தியல் எடுத்து டப்போ டப்போன்னு அதை தட்டுறார். தட்டர்த்த அதை அப்படியே பறந்து ஒரு உருண்டையாயிட்டு நிற்கும். அதுக்கப்புறமா அதை தட்டி தட்டி பரத்தினா എത്രയോ വർഷക്കാലം നമ്മൾ പോട്ടുണ്ട് അലങ്കാരം പണിന அந்த ഗോൾഡ് ചെയിന് ചിന്ന ഒരു ചപ്പാത്തിയോട് രൂപത്തിൽ നമ്മളോട് കയ്യിൽ കിടക്കും. എന്നിട്ട് നമ്മൾ അത് വിരുപ്പപ്പെടി നമ്മളോട് ഇഷ്ടപ്പെടി വളയായിട്ടോ മോതിരമായിട്ടോ കമലായിട്ടോ ചെയിനായിട്ടോ
அதை மறுபடியும் மாற்றி தரத்துக்கு அவர்கிட்டயே கொடுக்குறோம். அப்போ அவர் மறுபடியும் அதை நெருப்பில் போட்டு ஊதி ஊதி அக்னி ஜொலிப்பிச்சு, காற்றினால ஊதி ஊதி அக்னி பிரசரம் அங்கே உண்டாக்கி, அதுக்கப்புறமா அதை தட்டி தட்டி அதை நமக்கு விருப்பமான ஒரு ஷேப்பில் பண்ணி தருவார். அப்போ அங்கே அந்த ஒரு ப்ராசஸுக்கு ஊதற அந்த காற்று, ஜொலிச்சு எரியற அந்த அக்னி, அதை பதப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணுற தண்ணி, அதே மாதிரி அவரோட உபகரணங்களாக இருக்கிற சுற்றியல் மிஷின் இதெல்லாம் உபயோகிச்சாக்கும் அவர் அதை செய்யறார். அப்படி தபிப்பிச்சு தட்டி தட்டி எடுத்து இஷ்ட ரூபத்தில் ஆக்கிட்டு இருக்கிறாரே அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க சொல்றார். வாயுஹு அக்னிபியாம், வாயுவினால அக்னிய ஜொலிப்பிச்சு, துமாதம் அப்படின்னா சூடாக்கப்பட்ட தபிப்பிக்கப்பட்ட லோகம், அக்னியால சூடாக்கப்பட்ட லோகம், மலம் லோகத்துல இருக்கிற அழுக்குகளை, அதாவது இந்த வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்றாளே டிப்ரீசியேஷன், நம்ம நகையை கொடுக்கறத வேஸ்டேஜ் இதெல்லாம் நமக்கு போடுவா, அந்த அழுக்குகள் எல்லாம் களைஞ்சா அந்த அழுக்குகளாக்கும் வேஸ்டேஜ். அந்த வேஸ்டேஜ் மலம் அப்படிங்கிறது வேஸ்டேஜ் எதா எப்படி ஆக்குமோ தெஜதி வை உபேஷிக்கிறது, அதே மாதிரி பிராணாயாமம் அப்படிங்கிற சூளையில போட்டு மனசு அப்படிங்கிற லோகம் பழுக்கர்த்த அழுக்குகள் எல்லாம் இல்லாதக்கு கிளீன் ஆக்கப்படுறது. அழுக்கில்லாத கண்ணாடி மாதிரி வெட்டி தளங்கிறது மனசு. பிராண பிரசரத்தால மனசு கிளீன் ஆகிறது. மனசுல ரஜோகுணமா இருக்கிற வாசனா குணங்கள் இல்லாம போறது அப்படின்னு பகவான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றார்.